லைட்டுக்கு நான் கூப்பிட்டு வரேன். நான் உங்களை கூப்பிட்றேன். ஸோ வி ஆர் பேக் ஆன் லைவ். எஸ். ஸோ போன தடவை நான் சொன்ன மாதிரியே அர்ஜென்ட்டாக டைரக்டர் சார் வந்து ஷார்ட் வச்சுட்டதால நாங்கள் எல்லாருமே ஷார்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா டைரக்டர் சொல்லும் போது நாங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. இப்போ வந்து நம்மளோட சூப்பர் சீனியர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிலாம் முதல்ல சொல்லிட்டு இப்போ வந்து அம்மா அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு உரிமையாக லதா மேடம் இந்த 1 ஹவரை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஹாய் எவ்ரிபடி. அபியும் நானும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். வர சண்டே 1 hour ப்ரோக்ராம். அதாவது ஒரு கதைன்னா காமெடி இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், த்ரில்லிங்கும் இருக்கணும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த சண்டே. கண்டிப்பாக 9:30 to 10:30 நிச்சயம் பாருங்கள். ரொம்ப த்ரில்லாக இருக்கும். ஆமாம், இது வரைக்கும் சாஃப்டாக குழந்தைங்க மேட்டராக போச்சு. இப்போ பேயெல்லாம் வருதுங்கிறாங்கம்மா, அதை பற்றி உங்களோட அது பேயெல்லாம் பாருங்கள். பேயெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பேய். நானே பேய் படத்தில் நடிச்சிருக்கேன். 1000 ஜனங்களில் பேய் வந்து பூந்துடும். அந்த மாதிரி ஒரு கதை குழந்தைங்க பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும், பாருங்கள். குழந்தைங்கள்லாம் பார்க்கலாமா? ஒன்றும் ரொம்ப பயமாக இருக்காது. குழந்தைங்களை நம்ம பயமுறுத்தவங்க இந்த காலத்து குழந்தைங்க. நீங்கள் பேயே குழந்தை பேய் தான். குட்டி பேய், குட்டி பாப்பா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஓகேம்மா, ஓவராலாக அபியும் நான் பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு சூப்பர் சக்ஸஸ் மக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு 400 எபிசோட்ஸ்க்கு வர வேண்டிய ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு 40 எபிசோட்ஸ்க்கே நம்மளுக்கு மக்கள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்மள 2nd place ஆஃப் சன் டிவி சீரியல்ஸில் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்னம்மா? அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நிறைய பேர் சொல்கிறாங்க 6:30னா அந்த சீரியல் நாங்கள் தவற விட மாட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஆன் த ஹோல் அது வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் அ டீம். எதுவுமே எல்லாமே இப்போ சினிமா ஆகட்டும், சீரியல் ஆகட்டும், டீம் ஒர்க். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லைட்ஸ்மேன் முதற்கொண்டு கேமரா யூனிட்லேருந்து, டைரக்ஷன் யூனிட்லேருந்து, டைரக்டர் வந்து பாராட்டணும். டைரக்டர் இஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். அதனால் அவர் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்க கரெக்டாக செய்கிறாங்க. அதுதான் அந்த சக்ஸஸோட சீக்ரெட். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்தடுத்த விழாக்களில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூம்மா. ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து டேரக்டர் சாரை பற்றி சொன்ன அப்புறம் டேரக்டர் சார், எங்கள் கேமராமேன் அப்படி தான் ஒரு சவுண்ட் விட்டுட்டே இருப்பார். அது மிஸ்டர் பிரகாஷ் சார் எங்கள் கேமராமேன். ஒரு சிரிச்ச அழகான கேமராமேன். இவ்வளோ அழகான கேமராமேனை எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படிலாம் சொன்னால் எனக்கு 2-3 க்ளோஸ்அப் கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து ஸோ கமிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப். கேப்டன் ஆஃப் த ஷிப் மிஸ்டர் ஜவஹர் சார். சார் இப்படி வாங்க சார், இங்கே என்ன பேசுவோம் சார் ப்ளீஸ். அப்படியே வந்துட்டீங்கன்னா சார் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க சார். இந்த 40 எபிசோட்லேயே 2nd பிளேஸ்க்கு வந்ததை பற்றி உங்களோட கருத்து? எல்லா புகழும் இறைவனுக்கு. இது வந்து உங்களால் வந்தது. அதுக்கப்புறம் சார் ஒரு புரளி ஒன்று கேள்விப்படுறோம். புரளியா உண்மையான்னு தெரியல, நீங்கள் தான் தெளிவு கொடுக்கணும். அபியும் நானும் வந்து ஏகப்பட்ட மொழிகளுக்கு மொழி மாற்றமாக போகுது அப்படின்னு, அதுக்கான உண்மை என்ன சார்? அது மாதிரி தான் எனக்கும் சொன்னாங்க. சந்தோஷம் தானே, எல்லா மொழி மக்களும் பார்த்து ரசிக்கட்டுமே. எல்லா லாங்குவேஜுக்கும் இறைவன் இதை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ ஹாப்பி தான். சூப்பர் சார். சார் இப்போ வந்து 6:30 to 7 நீங்கள் வந்து மிரட்டிட்டு இருந்தீங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவாக December 20th அன்னைக்கு சண்டே அன்னைக்கு நைட் 9:30 to 10:30 எல்லாம் நிம்மதியாக தூங்குற நேரத்தில் எல்லா வீட்டுக்கும் பேயை கொண்டு போகிறீங்களே சார். என்ன சார் இது, என்ன பண்ண போகிறீங்க சார்? இது த்ரில்லிங் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதில் எல்லாருமே ரசிக்கலாம். 9:30 to 10:30 இந்த சீரியல் 1 hour பார்த்துட்டு யாரும் பயந்து படுக்க வேணாம். என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக உங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரிலீஃப் பண்ணிட்டு படுக்கலாம். நல்ல தூக்கம் வரும். அப்படி மாதிரி ஒரு 1 hour எபிசோட் இருக்கும். சூப்பர். அதாவது அபியும் நானும் வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி வர சண்டே ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு டேரக்டர் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ சார் எங்களோட சார்பாக எங்களோட அந்த சன் டிவி வியூவர்ஸ் இவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி போன லைவே இது வரைக்கும் ஒரு 40,000 பேர் பார்த்துட்டாங்க. ஸோ எல்லாரோட சார்பாகவும் அபியும் நானும் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் பல சாதனைகள் பண்ணணும் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் அவர் ஒதுக்கி பேசினதே பெரிய விஷயம். அவர் அதிகமாக பேசுகிற ஒரே வார்த்தை என்னென்னா ஆக்சன் கட் மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரெகுலராக காஸ்டியூம்ஸ் கண்டினியூட்டி சொல்கிற எங்களோட நாளைய இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம், மிஸ்டர் ஜெய். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அதிகமாக கஷ்டப்படுறது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் முடிஞ்சோடனே கேஷுவலாக ரூமில் போய் பேசாமல் ஜாலியாக படுத்துருவோம். ஆனால் இந்த பையன் மூஞ்செல்லாம் பாருங்க, சேவ் பண்ணியே 10 வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளி. பிரதர், சண்டே அன்னைக்கு என்ன பிரதர் பண்ண போகிறீங்க நீங்கள்? சண்டே அன்னைக்கு அபியும் நானும் 1 hour. 1 hour அது ஏன் ப்ரோ போட்டிங்க? என்ன காரணம் அதுக்கு? ரீசன் என்னன்னா, வியூவர்ஸ் நம்ம நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து என்கேஜாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நேயரோட விருப்பங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, பேய் வர போதுங்கிறது பயமாக இருக்குமா பிரதர்? குழந்தைங்களுக்கு பயமாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
தேங்க்யூ பிரதர். நீங்கள் நாளைக்கு மிகப்பெரிய இயக்குனராகி எங்கள் சன் டிவிக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னு எங்கள் சேனல் சார்பாக உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போவோம். ஸோ எந்நேரம் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஹீரோயின் யாருன்னா நம்மளோட ஹீரோயின் தான். அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி நல்லதாக ஒரு குடும்பம் இருந்தால் அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு அருமையான வில்லி ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் எங்கள் வில்லி இருக்காங்களே அவங்க ஒரு அட்டகாசமான அழகு வில்லி கிரிஜா. ஸோ அவங்க லைவ்ல வந்து நீங்கள் அப்புறமா பேசுறேன்னு சொன்னீங்க, பேசுங்கப்பா. ஹாய் உங்ககிட்டலாம் பேசணும் ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு அக்டோபர் 26 ஆரம்பிச்ச இந்த சீரியல், நவம்பர் 26, நாட் ஈவன் டிசம்பர் 26, 2 மாதம் கூட ஆகலை. பட் அதுக்குள்ளே வந்து வியூவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்களை வந்து சன் டிவியில் செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர வச்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், வேலை செய்கிற எல்லா டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், மேக்கப், ஹேர் ட்ரெஸ்லேருந்து ஒருத்தருமே அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்டை தான் போடுறோம். பட் அது எல்லாத்தையும் மீறி மக்கள் உங்களுக்கு அதை பிடிச்சு நீங்கள் தான் எங்களை வந்து ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. அந்த ஒரு பிளெஸ்ஸிங் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பு, ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட்டால் தான் இப்போது 5 மொழிகளில் அபியும் நானும் வந்து மொழிபெயர்ப்பாகுது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியல ஒரியான் போஜ்புரியில் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு வேலையாக இருந்தாலும் கூட அதை வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு எட்ஜுக்கு வந்து நீங்கள் எங்களை தள்ளுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இதே போல் பார்த்துட்டே இருங்க, இதே போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சீரியலில் மட்டும் தான். ஓகே மேடம், இப்போ வந்து நீங்க ரொம்ப அழகா பேசிட்டீங்க. நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்கர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் போட்டீங்க. இப்போ இந்த கிரிஜா வந்து எங்க போனாலும் கல்லால் அடிக்கிறதா ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்காமே, அந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? அடிங்க, கல்லாலே அடிங்க, ஆனா தயவு செய்து வைரக்கல்லால் அடிங்க. பாத்தீங்களா, இதுதான் வில்லிங்கிறது. போட்டாலும் பெரிய பிட்டா போட்டாங்க. அதாவது அடித்தாலும் கல்லடி பட்டாலும் வந்து வைரக்கல்லால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராத்திரி நேரம் ஆகிட்டதால இப்போ அடுத்து வந்து ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஹீரோயின் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க இப்போ தான் கேரளாலேருந்து கிளம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எங்கள் ஹீரோ கூட பிஸியாகவே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறது, எங்கள் ஹீரோக்கும் அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ராங்கா பேசிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தது, அதனாலதான் இவ வந்து இப்படி ரொம்ப கமெண்ட் எல்லாம் அடிப்பா. நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓகே, இங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டன். இந்த 1 hour பத்தி சொல்லுங்க. ஆமா கரெக்ட். என்ன தெரியுமா, இவங்க வந்து ஹீரோ கூட இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, சுத்த போய் இல்லவே இல்ல, ஹீரோ கூட வில்லியும் தான் ஒண்ணா இருப்போம். ஓகே ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த சண்டே வந்து 1 hour ஷோ தான் எங்களோட வருது. அப்போ நாங்களே ரொம்ப த்ரில்லாக இருக்குது. ஆக்சுவலி அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, என்னன்னு மட்டும் கேட்காதுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அப்போ அந்த 1 hour ஷோ நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ண மாதிரி இனியும் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்ஸ்டாவில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், நிறைய மெசேஜஸ் வருது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருடைய ரிவ்யூஸ் கேட்கும்போது. எனிவே தேங்க்யூ டு ஆல். அப்போ இந்த 1 hour ஷோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ மேடம். இப்போ வந்து பேயை வந்து நீங்கள் பயங்கரமாக ஃபைட் பண்ணி பேய் கூட ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணி நீங்கள் பறந்து விஜயசாந்தி மேடம் மாதிரி சண்டேஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி உங்களோட ஐடியா என்ன மேடம்? எப்படி மேடம் ஃபைட் பண்ணீங்க? எப்படி பறந்து ஃபைட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி மேடம் ஃபைட் பண்ணீங்க? அந்த ஃபைட்டை பற்றி ஒரு சில வார்த்தை. பறந்து அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள் சன் டிவியில். ஓகே, சரி மேம். இப்போ செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். நீங்கள் ஆமாம், கண்டிப்பாக உங்களால் தான் எங்களுக்கு செகண்ட் பொசிஷன் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்ன நினச்சா அது எனக்கு நிறைய மெசேஜ் இதை பற்றி வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன நினச்சா நீங்கள் எங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது தான் ஆக்சுவலி இந்த செகண்ட் பொசிஷன் சொல்ல வேண்டியது. அப்போ இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்ததும் இதில் ஹார்ட் ஒர்க் டேரக்டர், ப்ரொடியூசர் டீம், எல்லாருமே எல்லா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே, கோ ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் இருக்கட்டும், எல்லாருடைய ஒரு எஃபர்ட்டுக்கு இருக்கிற ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்தது. அது பெரிய ஒரு நன்றி. தயவு செஞ்சு இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயர்ஸில் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இவங்க வந்து எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அழகாக அவங்க தலையில் வச்சிருக்க பூ மாதிரியே தான் அந்த ஹீரோயினும்
அவ்வளோ சாஃப்டான ஒரு ஹீரோயின். ஓகே, இப்போ அடுத்தபடியாக லாஸ்ட் கம் லாஸ்ட் ரிலீஸ் எங்களோட ஹீரோ. எங்கள் ஹீரோ வந்து ஒரு சுப்ரீம் ஸ்டார், ஒரு பயங்கரமான ஸ்டார். அவர் வந்து எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். செட்டுக்குள்ளார அவரை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாலே எனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். அவரை தேடி எப்பா ஹீரோ எங்கப்பா? ஜெய் ஹீரோ எங்கப்பா இருக்காரு? ஹீரோ அங்கே இருக்காரா காட்டுக்குள்ளாரா? ஐயோ, ஒரு 3 பேர் கூட்டணி இருக்குங்க எங்களோட சீரியலில். ஸோ எங்களோட முத்துப்பாண்டியன் அங்கே உட்காந்துருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காட்டினாலும் அவர் வந்து அவர் தெரிய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. பாய். ஓகே, அவர் தான் எங்களோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். இவ்வளோ பெரிய கட்டி மேய்ச்சே அவர் வந்து 2 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாரு. ஸோ எங்களோட ஹீரோ அங்கே இருக்காரு. ஹீரோ பேசிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு லைவ் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் லவ் யூ ஆல். சூப்பரான ஒரு லைவ். இது வரைக்கும் நான் சன் டிவியில் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைவ்னு சொல்லலாம். படன்னு ஃபாஸ்ட்டாக அது பாட்டுக்கு வியூஸ் போயிடுச்சு. ஓகே, இப்போ எங்களோட ஹீரோ சார் எல்லாரும் பேசியாச்சு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு. இவன் பின்னாடி ஓடுறது எனக்கு வாழ்க்கை பூரா வேலையாக போச்சு. ஹீரோ இங்கே வாயா, இங்கே வாயா. பேசியா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ லாங் ஆஃப்டர் ஸோ லாங் எல்லாரையும் நான் மீட் பண்றதுல. அண்ட் வேற என்ன சொல்லணும், அபியும் ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போ நீ வந்து பண்ணிட்டு இருக்க சீரியல் வந்து ஓப்பனிங்லேயே அடி தூள் அடிச்சு இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிற மச்சான்? இதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தாங்க. நீங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ தேங்க்யூ ஃபேன்ஸ் அண்ட் தேங்க்யூ பீப்புள் ஹூ ஆர் ஆல் வாட்சிங். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னாலையும் அண்ட் சன் டிவிக்கும் விஷன் டைமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் டைரக்டர் சார் அண்ட் எங்கள் கேமராமேன் சார் எல்லாருக்கும் எங்கள் யூனிட் சார்பாக எங்கள் டீம் சார்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் இன்னமும் நல்லபடியாக பண்ணி தருவோம் உங்களுக்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். போங்க, கன்டினியூ பண்ணுங்க. லவ் யூ. சீக்கிரம் சந்திப்போம். ஓகேங்களா? இதே மாதிரி விஷஸ் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து மேரி கிறிஸ்மஸ் விஷஸும் கொடுத்துட்றேன் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸும் கொடுத்துட்றேன். பிகாஸ் மேபி லைவ் அதுக்கப்புறமாவும் நடக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியும் நடக்கலாம். ஓகே, கேட்ச் யூ சூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. ஸோ சச் எ ஸ்வீட் பீப்புள். எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் நடுவில் நோ சவுண்டுன்னு அமைச்சிருக்கீங்க. எனக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் கிளியராக தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த லைவ் இஸ் ஆல்சோ வெரி கிளியர். ஏன் நோ சவுண்ட் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஆஸ் பர் த ஷெடியூல் எல்லாரும் பேசியாச்சு. சிங்கம் புலி அண்ணன், மதுமிதா மேடமு, குழந்தைங்க, லதா அம்மா, ஹீரோ ஹீரோயின், ஷாம் எல்லாருமே பேசியாச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. அண்ட் வி லவ் யூ ஆல். நான் பேசினேன் இப்போ முக்கியமாக டிரைவர் சரவணன். ஸோ ரொம்ப ஆசையாக நான் ஒத்துக்கிட்ட ஒரு கேரக்டர். ஏன்னா நானும் வந்து 2 பொண்ணுங்களுக்கு அப்பா. நான் வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதே விஷயத்த பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கே போனாலும் வந்து எனக்கு சொல்கிறாங்க, நீ சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அபியை காட்டுங்க அப்படின்னு 4-5 பேர் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மக்களோட ஆசையை நிறைவேற்றுறது தான் சன் டிவியோட வேலை. ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் தாண்டி போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து கிட்ஸை காட்டியே நம்ம முடிச்சிடலாம். கிட்ஸ் எல்லாம் உள்ள விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ சவுண்ட் வருது இல்லை? வாட் இஸ் தட் நாய்ஸ் தெரியலையே. என்ன சுற்றி நிறைய வியர் ஷூட்டிங் இன் அவுட்டோர் ஏரியாவில். இப்போ கிட்ஸ் எல்லாம் எங்கப்பா? மேலே போயிடுச்சுங்களா? எல்லாம் தான் இப்படி மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி தான் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்குது. அண்ட் சவுண்டு கேட்குதா? அப்போ யூ கேன் ஹியர் சம் பேக்ரவுண்ட் சவுண்டா. வாட் இஸ் அபி? வேர் இஸ் அபி? இந்த அபி வந்துட்டே இருக்காங்க. எல்லாரோட அபிமானத்தையும் வாங்கியிருக்கிற அபி அண்ட் முகில் 2 பேருமே வந்து இவங்க தான் எங்களோட பூஜாரிஸ். சாமி எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஹலோ. இவர் தான் பெரிய நம்பூதிரி. பார்க்க ஆள் ஜம்முன்னு இருக்காரு பாருங்க. மேம் இல்லைண்ணே, இது சன் டிவி லைவ். மேமா என்னன்னே நீங்கள் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த கிட்ஸோட நம்ம முடிப்போம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ஒரு பேய் வீடு மாதிரி தான் இருக்குது. செம்ம பெரிய வீடு. எங்கே யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரையுமே கிழிஞ்சிருது. ஸோ பார்த்துருப்பீங்க பேய். இப்போ பாருங்கள், பேய் பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஸோ அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய எங்கடா இங்கே இல்லையா பரதநாட்டிய கலைஞர். ஸோ ஹியர் கம்ஸ் அபியை காட்டி முடிக்க சொல்லுங்க. அபி அண்ட் முகில் வாங்க பாய் சொல்லுங்க. பாய் கொஞ்சம் பெரிய பாயா தான் சொல்லேன். நீ சொல்லு. Bye bye my all the friends. Bye bye my lovely guys. Bye. English
கியூ பண்ணிட்டு இருக்கோம். பாய். சரி எல்லாரும் எல்லாருமே 6:30க்கு கண்டிப்பா நம்ம அபியும் நானும் சீரியல்ல பாருங்க. எல்லாரும் 6:30க்கு கண்டிப்பா நம்ம அபியும் நானும் சீரியல்ல பாருங்க. அபியும் நானும் சீரியல் ஃபன்னா ஜாலியா காமெடிஸ்லாம் இருக்கும். And hollering. எல்லாரும் ஒரு ஸ்டைல்ல சொன்னா இவன் மட்டும் வேற ஸ்டைல்ல சொல்லுவான். ஓகே 6:30க்கு பாருங்க. தட்ஸ் கோயிங் டு பி a regular thing. நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பட் இப்போ வந்து 9:30 to 10:30. So that is going to be very 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 important. And okay. So sign off finally. ரூம் வந்தாச்சு என்னோட ரூமுக்கு. ஸோ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட் வாஸ் கிரேட் லைவ். கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு சாயந்தரம் நைட்டு 9:30 to 10:30 டிசம்பர் 20 அன்னைக்கு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சப்போஸ் இந்த லைவை நீங்கள் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நான் வந்து சன் டிவியோட பேஜில் ஷேர் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். தட் இஸ் டிரைவர் சரவணன் சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல். பாய்.